நண்பர்கள் அனைவருக்கும் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வணக்கம். இது உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பகுதி. இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியோட முதல் பகுதி தினம் ஒரு வள்ளுவம். அதுல முதல் பால் அறத்துப்பால், அதுல இயல் பாயிர இயல், அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து, குறள் எண் 7. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலரிது. குறள் விளக்கம். தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது அப்படிங்கிற சிறப்பான கருத்தை வள்ளுவ பெருமான் தந்திருக்காங்க. அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பகுதிக்கு போறோம். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஹிந்து அண்ட் தினமணி, தினதந்தி 3 பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட இன்னைக்கு 13 நியூஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல ஹிந்து பேப்பர்ல ஆர்டிகிள் பாருங்க. நியூ டீகிளாசிபிகேஷன் பாலிசி கெட்ஸ் என்ஓடி. பேஜ் நம்பர் 1ல சென்னை எடிஷன்ல எடுத்திருக்கோம். நம்ம நாட்டில் நடந்த கடந்த 25 ஆண்டுகள் நடந்த போர் நடவடிக்கைகளின் தொகுப்பை ஒரு வரலாற்று பதிவாக ஆவணப்படுத்த வேண்டும்னு மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. அதை பத்தின நியூஸ் தான், அதை பார்க்கலாம். அடுத்து 2வது நேம் ஆஃப் ஆர்டிகல், ஜிஎஸ்டி brought down on 14 go with relief goods. நம்ம ஜிஎஸ்டி டாக்ஸை பத்தி 12/6/2021 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க அதுல ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஜிஎஸ்டி ரேட் ஒரு 14 மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் உள்பட இந்த 14 கோவிட் ரிலீஃப் குட்ஸுக்கு டாக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சின்ன மாடிஃபிகேஷன் குறைச்சிருக்காங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்து ஆபரேஷன் ஒலிவியா டு த ரிஸ்க் ஆஃப் ஆலிவ் ரெட்லீஸ். ஒடிசா கடற்கரையில ஆலிவ் ரெட்லி ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுக்கு ஒரு முறை வருவது உண்டு. அதை பத்தின ஒரு சின்ன ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அதுவும் பேஜ் நம்பர் 1 சென்னை எடிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட், breach exposes government officials data to hackers. நம்ம கவர்மெண்ட் வெப்சைட் ஓட டொமைன் நேம் gov.in அந்த மாதிரி ஒரு வெப்சைட் பாகிஸ்தான்லயும் ரிலீஸ் ஆனதுனால நம்ம ரா உளவு அமைப்பு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. அதை பத்தின நியூஸ் நம்ம பார்க்கிறோம். அடுத்து கோஸ்ட் கார்டு இண்டெக்ஸ் 3 ALH MK 3rd ஹெலிகாப்டர்ஸ். இந்தியாவிலேயே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடால் உருவாக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர்ஸ் நம்ம கடற்பாதுகாப்பு படையில இணைச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ரிவைஸ்டு சப்சிடிஸ் டு ஸ்பர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிமாண்ட். அதாவது ஹைபிரிட் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் 2 வீலர்ஸ் ப்ரொடக்ஷன். அது ஃபேம்ங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே வரும். அதை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். நெக்ஸ்ட், இந்துல நேம் ஆஃப் ஆர்டிகல் எஃபர்ட்ஸ் ஆன் டு ரீஸ்டோர் மானுமெண்ட்ஸ். நம்ம நாட்டினுடைய பாரம்பரிய சின்னங்கள் அப்படிங்கிறது மானுமெண்ட்ஸ்னா பாரம்பரிய சின்னங்கள். அதை பாதுகாக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தின டிஸ்கஷன் பார்க்கிறோம். அடுத்து நேம் ஆஃப் ஆர்டிகல் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட் பெனிஃபிஷியல். இந்த கொரோனா வைரஸுக்கு அனதர் ட்ரீட்மெண்டான மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நல்ல பெனிஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி டாக்டர்ஸ் விளக்கியிருக்காங்க. ஸோ அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடினா என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கறது ஸ்போர்ட்ஸ் நியூஸ். மீராபாய் சானு, இட்ஸ் a lone Indian weightlifter to book a spot at Tokyo. டோக்கியோவில் நடைபெற இருக்கிற ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. அதுவும் வேர்ல்டு ரேங்கிங்ல பிளேஸ் ஆகி அதன் அடிப்படையில் தகுதி பெற்றிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கறோம். நெக்ஸ்ட், நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர்ல தினமணி நியூஸ் பேப்பர்ல சில நியூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். அது 60,000 கோடி டாலரை தாண்டி சாதனை படைத்துள்ளது. இதுதான் முதல் முறை. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். நெக்ஸ்ட் தினமணியில் வந்த ஆர்டிக்கல், மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம் திறக்கிறதா சமீபத்தில் 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நம்ம மாநில அரசு செஞ்சிருக்காங்க. அதை மதுரையில் நிறுவ போறாங்க. அதை உயர்நீதிமன்றம் பாராட்டியிருக்கிறாங்க. அடுத்த தினமணியில் வந்த நேம் ஆஃப் ஆர்டிக்கல், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஆலோசனை குழுவில் இந்திய பேராசிரியர் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின நியூஸை டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். நெக்ஸ்ட் தினமணியில் வந்த நேம் ஆஃப் ஆர்டிக்கல், இந்திய வம்சாவளி செய்தியாளருக்கு புலிட்சர் பரிசு. இது அமெரிக்காவில் வழங்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல கிரேட் அவார்டு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். நெக்ஸ்ட் பிரெஞ்சு ஓப்பன் 2021, அதை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் we are going to discuss in this current affairs part. ஓகே, போலாம் நண்பர்களே. The first news is new declassification policy gets NOD. நம்ம நாட்டில் கடந்த 25 ஆண்டுகளாக நடைபெற்ற போர் நிகழ்வுகளை வரலாற்று தொகுப்பாக ஆவணப்படுத்துறதுக்கு நம்ம மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1962 வார், இண்டோ சைனா வார் நடந்தது சியாச்சின் பகுதியில். ஸோ அதே மாதிரி ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்த பஞ்சாப் அம்ரிட்சரில் பொற்கோவில் இருக்கிற இடத்துல நடத்தப்பட்டது. நம்ம மிலிட்ரி ஆக்ஷன் 1984 ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாருங்கிற நேமில் அங்கே நடத்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான வரலாற்று நிகழ்வுகளை 25 ஆண்டுகளாக நடைபெற்ற வரலாற்று போர் நிகழ்வுகளை ஆவணப்படுத்துவதற்காக நம்ம அரசு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான பாலிசி தான் நியூ டீகிளாசிபிகேஷன் பாலிசி. ஸோ அதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த நியூஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய. நெக்ஸ்ட், GST brought down on 14 COVID relief goods. அதுல தமிழ் நியூஸை எடுத்து போட்டிருக்கோம். நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் சில விஷயங்கள் அப்படியே தமிழ்லேயே மொழிபெயர்த்து சொல்றது ரொம்ப பயனுள்ளதா அமையணும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குங்கிற நோக்கத்துல நம்ம செய்யறோம். அடுத்து, கருப்பு பூஞ்சை மருந்துக்கு GST ரத்து. அது இல்லாம ஒரு 14 வகை கோவிட் ரிலீஃப் குட்ஸுக்கு GST-யை குறைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த 5ல வர்றதுக்கெல்லாம் 0 ஸ்லாப்ல, 5% டாக்ஸ் ஸ்லாப்ல வர்றதெல்லாம் 0%க்கு மாத்திருக்கோம். 12% வர்றதெல்லாம் 5%க்கு மாத்திருக்கோம். 18%ம் 5%க்கு போயிருக்கு. 28% த ஹையஸ்ட் டாக்ஸ் ஸ்லாப்ல வர்றது எல்லாமே 12% மாத்திருக்கிறோம். ஸோ 12ல வர்றது 18 வர்றது எல்லாமே 5% ஸ்லாபுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த டாக்ஸ் ஸ்லாபை பத்தி உங்களுக்கு தெரியணும், இன்னும் GST-யை பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோ 12/6/2021 வீடியோவை நீங்க பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. அடுத்து போலாம். நெக்ஸ்ட், ஆபரேஷன் ஒலிவியா. ஆபரேஷன் ஒலிவியாங்கிறது எவ்ரி இயர் இந்தியன் கோஸ்ட் கார்டு கடலோர பாதுகாப்பு படையால் நடத்தப்படக்கூடிய ஆபரேஷன். This Operation Olivia by Indian Coast Guard in early 1980s. 1980க்கு முன்னாடியிலிருந்து இந்திய கடலோர பாதுகாப்பு படையால் இந்த ஆபரேஷன் ஒலிவியாங்கிறது நடைபெற்று வருது. இது நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ஆலிவர் ரெட்லி அப்படிங்கிற ஆமை டர்ட்டில், ஆலிவர் ரெட்லி ஆமைங்கிறவங்க ஒடிசா கோஸ்ட் கிட்டத்தட்ட 480 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒடிசா கடற்கரை பகுதிகளில் பிரீடிங் அண்ட் நெஸ்டிங் பர்பஸ்க்காக வரும். கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்க கடற்கரையில இருந்தெல்லாம் இங்க இடம்பெயர்ந்து வரும் அந்த மைக்ரேஷன். ஸோ ஆலிவர் ரெட்லி மைக்ரேஷன் நடக்கும்.
எதுக்குன்னா இங்கே அந்த நவம்பர் டிசம்பர்ல ஒரு அந்த காலநிலை, அந்த வெதர் அண்ட் சீசன் கண்டிஷன் வந்து அதுக்கு ப்ரீடிங்க்கு தகவமைப்பு நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம ஒடிசா கடற்கரைக்கு வரும். ஸோ அதை பாதுகாக்கும் வகையில் நம்ம வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ஒவ்வொரு வருடமும் நவம்பர் டிசம்பர்ல இந்த ஆப்ரேஷன் ஓலிவியா அதை வந்து செஞ்சுட்டு வராங்க. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஆலிவ் ரெட்லீவ்ங்கிறதுல லெப்பிடோசிலஸ் ஒலிவாசியா அப்படிங்கிற ஆமை வகை வந்து நம்ம வல்னரபிள் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது அழிந்து வரக்கூடிய இனங்கள்ல இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்ற சர்வதேச இயற்கை பாதுகாப்பு அமைப்புல உள்ள இந்த சிவப்பு பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. சிவப்பு பட்டியல்ங்கிறது என்ன அப்படின்னா, அழிந்து வரக்கூடிய உயிரினங்களின் பட்டியல். அதுல இந்த வல்னரபிள் ஸ்பீசிஸ்ல ஆலிவ் ரிட்லி வகையை சார்ந்த லெப்பிடோசெலஸ் ஆலிவாசியா அப்படிங்கிற வகை ரெட்லி ஆமைகள் வந்து ரெட் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா, 5 ஸ்பீசிஸ் ஆஃப் சீ டர்ட்டில். நம்ம இந்தியாவில் கடல் ஆமைகள் ஒரு 5 வகை கடல் ஆமைகள் வந்து இன்க்ளூடட் ஸ்கெடியூல்டு 1, அதாவது பட்டியல் 1, இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, அதாவது இந்திய வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972 அட்டவணை 1ல இடம்பெற்றிருக்கக்கூடிய 5 வகையான இந்த டர்ட்டில்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குன்னு சொல்றோம். ஸோ அதில் ஒன்று வந்து வல்னரபிள் ஸ்பீசிஸாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதில் கொஷின்ஸ் என்ன கேட்கலான்னா, நமக்கு இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸில் சில ஆக்ட்ஸு, சில ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் வருது பாருங்க, அதில் இந்த கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றி நண்பர்களே. அடுத்து போகலாம். Breach exposes government officials' data to hackers. Actually, the redirected them to a page at gov.in that resembles the government website mygovernment.in அப்படின்னு, and asked for the official email and password. ஏன் அப்படின்னா, ரீசெண்டா the page mentioned at nic.in அப்படிங்கிற இமெயில் ஐடி ஆல்சோ டு மேக் த அஃபிஷியல் பிலீவ் இன் கவர்மெண்ட் பேஜ். ஸோ ரீசெண்டாக பாகிஸ்தானில் ஒரு வெப்சைட் வந்து இந்த நேமில், இந்த டொமைன் நேமில் லான்ச் ஆனதுனால நம்ம இந்தியன் உளவு அமைப்பு வந்து நமக்கு தட் இஸ் சைபர் ரிசர்ச்சர்ஸ் வந்து நம்மளை எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு உங்கள் நாலேஜுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் தர்றோம். அடுத்து கோஸ்ட் கார்டு இண்டெக்ஸ் 3 ALH MK 3rd ஹெலிகாப்டர்ஸ். தமிழ்ல இந்த நியூஸ் இருக்கு. ஸோ இந்திய கடலோர காவல்படையில் MK3 அதிநவீன இலகு ரக ஹெலிகாப்டர்கள் சேர்ப்பு. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அதிநவீன இலகு ரக ஹெலிகாப்டர் MK 3ங்கிறது இந்திய கடலோர காவல்படையில் சனிக்கிழமை சேர்க்கப்பட்டிருக்குது. இது நமது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையான இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையாக, அதாவது மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா திட்டம்னு சொல்லியிருப்போம். 2015 நம்ம அந்த திட்டத்தை பேசிட்டு இருக்கோம். அதில் வலுப்படுத்தும் வகையில் ஹெலிகாப்டர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மாதிரி தருணங்கள்ல இப்ப பேரிடர் காலங்கள்ல இந்த ஹெலிகாப்டர் பேர் உதவியாக இருக்கும் கடலோர காவல்படைக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸை இந்த இடத்துல பாக்குறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து பார்க்கலாம். ரிவைஸ்டு சப்சிடிஸ் டு ஸ்பர் EV டிமாண்ட், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் டிமாண்ட்ஸ். ஸோ அதில் எதில் வருது அப்படின்னா, ஃபேம் இந்தியா திட்டம் அப்படின்னு ஒன்று 2015 லான்ச் பண்ணாங்க. ஃபேம் இந்தியா திட்டம்ங்கிறது, ஃபேம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு பேர். அதில் 2 ஃபேஸ் 1 வந்து 2015 ரிலீஸ் பண்ணாங்க.
அதே மாதிரி ஃபேம் ஃபேஸ் 2 வந்து 2019ல் லான்ச் பண்ணி 2022க்குள்ள இந்த கன்ஸ்டைன்ட்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதில் பார்த்தீங்கன்னா சப்சிடி மானியம், அந்த பேட்டரி 2 வீலர்ஸ், பேட்டரி காரு, பேட்டரி 3 வீலர்ஸ், 3 சக்கர 4 சக்கர வண்டி, அப்புறம் 2 சக்கர வாகனங்கள் எல்லாத்தையுமே ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிளாக மாற்றுறது. இன்க்ரீஸ்டு ஃப்ரம் கவர்மெண்ட்டு ஏர்லியர் 10,000 ரூபாய் 10,000 rupees கிலோ வாட் ஆர். இதை வந்து ஒரு யூனிட்னு சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலாக. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 10,000 rupees இயர்லியராக கொடுத்தாங்க மானியம். இப்போ வந்து 15,000 பெர் கிலோவாட் ஆர் பெர் யூனிட்டுக்கு வழங்குறாங்க இந்த ஃபேம் இந்தியா phase 2 ப்ராஜெக்டுக்காக. The electric two-wheelers sales to disrupt market and clock 6 million plus units in 2025. சரியா, கிட்டத்தட்ட 6 மில்லியன் அதுக்கு மேலே இந்த டூ வீலர்ஸ், ஹைபிரிட் டூ வீலர்ஸ் தயாரிக்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அதில் செகண்ட் ஃபேஸ் வந்து 2022 மார்ச்க்குள்ளே அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேம் இந்தியான்ற திட்டம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ங்கிற நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ அதில் ரிவைஸ்டு சப்சிடியை இன்னைக்கு நியூஸில் வந்ததுனால அது ரிலேட்டட் நியூஸை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது எஃபர்ட்ஸ் ஆன் டு ரீஸ்டோர் மானுமெண்ட்ஸ். நம்ம மினிஸ்டர் தங்கம் தென்னரசு சார் அதை வந்து இன்னைக்கு மதுரையில் திருமலை நாயக்கர் பேலஸ் மதுரையில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. 8 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 8 கோடி ரூபாய் 8 crore allocated ஃபார் திருமலை நாயக்கர் பேலஸ் ரீஸ்டோரேஷன். இப்போ இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நினைவிடங்கள், அதாவது நினைவு சின்னங்கள், பாரம்பரிய நினைவு சின்னங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த திட்டம் அமலுக்கு வந்திருக்குது. அதில் ஒவ்வொரு இயற்கை புராதான சின்னங்கள், இயற்கை வரலாற்று சின்னங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. நன்றி நண்பர்களே. அடுத்து போகலாம். மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னா என்ன? இப்போ மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொரோனா வைரஸுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் எஃபெக்ட் அண்ட் சேஃபர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க ஃபார் COVID-19. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்லிஸ்டிங் நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ். இயற்கையாகவே உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட் தான் இது. இது குட் ரிசல்ட்ஸ் டேக்லிங் தி SARS-CoV-2 வைரஸ். ஆக்சுவலாக அந்த கொரோனா வைரஸ் வந்து SARS-CoV-2 வைரஸ் தான். ஸோ அந்த வைரஸுக்கு நல்ல ரிசல்ட், நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம வந்து ரொம்ப எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுற அளவுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஹேவ் ப்ரீவியஸ்லி திஸ் ட்ரீட்மெண்ட் யூஸ் டு ட்ரீட் இன்ஃபெக்ஷன்ஸ் சச் ஆஸ் எபோலா வைரஸும் HIV, அதாவது எய்ட்ஸு காரணமான HIV வைரஸுக்கும் எபோலா வைரஸ் ட்ரீட்மெண்ட்லையும் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட்டு முன்னாடியே இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொரோனா வைரஸுக்கும் அதை டெஸ்ட் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி நண்பர்களே. அடுத்து போகலாம். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு முதல் முறையாக $60,000 கோடி தாண்டி சாதனை படைத்துள்ளது. அந்நிய செலாவணிங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். நாட்டின் அந்நிய செலாவணி மதிப்பு அது அந்நிய கரன்சி சொத்து மதிப்பு, தட் இஸ் ஃபாரின் கரன்சி அசெட்னு சொல்லுவோம். அதுதான் இந்த அந்நிய கரன்சி சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை மதிப்பீடு செஞ்சும்போது இப்போ 2021 மே 28 நிறைவடைந்த வாரத்தில் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து முதல் முறையாக $60,000 கோடி கடந்து வரலாற்று சாதனை பதிவு செய்துள்ளது. இதோட மெயின் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டோட்டல் ரிசர்வ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம 200 crores சொல்லுவோம். எப்பவுமே 200 crores.
அதுல 115 வந்து 115 crore வந்து கோல்டு வேல்யூவா இருக்கணும்னு சொல்லுவோம். கோல்டு வேல்யூ. ரிமைனிங் 85 crore வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸா இருக்கணும், அதாவது அந்நிய செலாவணி மதிப்பா இருக்கணும்னு சொல்லுவோம் குரோர்ல. ஸோ 200 crore 115 வந்து கோல்டு ரிசர்வ்ஸ், 85 வந்து நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸா இருக்கணும்னு சொல்லுவோம். அப்ப ஆர்பிஐல ஆல்ரெடி இது வந்து நம்ம நார்மலா பாக்குறோம். ஆர்பிஐ இஸ் நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து அந்நிய செலாவணி மதிப்பை வந்து மதிப்பிடக்கூடிய அமைப்பாக இருக்கு. அதுல நம்ம நாட்டோட அந்நிய நாடுகள்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய சொத்து மதிப்பு, அது கரன்சி வேல்யூல கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம நாட்டினுடைய அந்நிய செலாவணி கையிருப்புன்னு சொல்றது. ஸோ இது வந்து எந்தெந்த கரன்சி வேல்யூ எல்லாம் இதுல இடம்பெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோ, பவுண்ட், யென் உள்ளிட்ட இதர நாட்டு செலாவணிகள் அந்நிய செலாவணி கையிருப்பில் இடம்பெற்றுள்ளன. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 15ல இருந்து என்ன சொல்றாங்க, நம் நாடு வந்து 15ல இருந்து 18 மாதங்களுக்கு இறக்குமதி செய்து கொள்ள போதுமான அளவு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம நாடு இறக்குமதி செய்யற அளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து போலாம். மதுரையில் ரூபாய் 70 கோடியில் கலைஞர் நினைவு நூலகம், தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு. இந்த நியூஸ் போதும். அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு ரீசெண்டா மதுரையில வந்து கலைஞர் நினைவு நூலகம், ஏற்கனவே சென்னையில அண்ணா நினைவு நூலகம் இருக்கு, அதே மாதிரி இங்க கலைஞர் நினைவு நூலகம் மதுரையில ஏற்படுத்தப்பட போகுது. ஸோ அதுவும் ஒரு பெரிய நூலகமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால உயர்நீதிமன்றம் வந்து அதை பாராட்டியிருக்காங்க. இதுல சிறப்பு என்னன்னா, இந்த அண்ணா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்குள் நுழைந்து வெளிவர ஒரு நாள் போதாது. அதே போல மதுரையில் அமைய போகும் கலைஞர் நூலகமும் இருக்கும். இதற்காக தமிழக அரசை பாராட்டுகிறோம் அப்படின்னு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து போலாம். அடுத்து நம்ம பார்க்குற நியூஸ், உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனை குழுவில் இந்திய பேராசிரியர், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல நம்ம கான்பூர் ஐஐடி முக்கியமானது. கான்பூர் ஐஐடி சிவில் இன்ஜினியரிங் துறையில் பேராசிரியராக பணியை புரிபவரும் காற்றின் தரத்தை கண்டறிவதில் நிபுணருமான முகேஷ் சர்மா உலக சுகாதார அமைப்பின் தொழில்நுட்ப ஆலோசனை குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமான விஷயம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ கான்பூர் ஐஐடி சிவில் இன்ஜினியரிங் துறையில் பேராசிரியராக பணிபுரிபவரும் காற்றின் தரத்தை கண்டறிவதில் நிபுணருமான முகேஷ் சர்மா அவர்கள் WHO ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இது கடந்த 2015 இருந்து ஐநாவில் இந்த குழு கடந்த 2015 உருவாக்கப்பட்டது. இதுல வந்து ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு WHO செயல்பட்டு வருதுன்னு ஏற்கனவே நம்ம டீடைல் பார்த்துருக்கிறோம். அதுலதான் இப்ப இவங்க வந்து ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து பார்க்கலாம். இந்திய வம்சாவளி செய்தியாளருக்கு புலிட்சர் பரிசு. ஆக்சுவலா ஊடகத்துறைக்கான அமெரிக்காவில் மிக உயரிய விருதான புலிட்சர் விருதை, இதான் ஊடகத்துறைக்காக வழங்குறது, புலிட்சர் விருதை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இருவர் இந்த ஆண்டு வென்றுள்ளனர். அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா, சீனாவின் ஜின்ஷியாங் மாகாணத்தில் உள்ள முஸ்லிம்கள் தடுப்பு முகாம் குறித்து புதுமையான முறையில் செய்திகள் சேகரித்து வெளிப்படுத்திய இந்திய வம்சாவளி செய்தியாளர் மேகா ராஜகோபாலன். வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் நண்பர்களே. மேகா ராஜகோபாலன் இந்த பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புலிட்சர் பிரைஸ் வந்து அடிக்கடி கொஷின்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், புலிட்சர் பிரைஸ்.
ஸோ புலிட்சர் பிரைஸ் 2021 வெரி இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. ஸோ மேகா ராஜகோபாலன். அதே மாதிரி இவங்க வந்து அமெரிக்காவின் புஷ்பீட் நியூஸ் இணையதள செய்தி ஊடகத்தில் பணியாற்றி வர்றாங்க. அதே மாதிரி டம்பா பே டைம்ஸ் இதழில் பணியாற்றி வரும் நீல் பேடி, அடுத்த நபர் நீல் பேடியும் இந்த ஆண்டுக்கான புலிட்சர் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவங்க ரெண்டு பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அதனால நீல் பேடி அண்ட் மேகா ராஜகோபாலன் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எதுல வரும்னா நம்ம பிரைஸ் அவார்டு இந்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ல அடிக்கடி கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக செயல்பாட்டுக்காக டிஎன்பிஎல் ஆலைக்கு தங்க மயில் விருது கிடைக்கப்பட்டிருக்கு. டிஎன்பிஎல் எங்க இருக்கு? கரூர் மாவட்டம் புகழூர் டிஎன்பிஎல் ஆலைக்கு தங்க மயில் விருது, பீகாக் அவார்டு கிடைச்சிருக்கு. மயில் விருது கிடைத்துள்ளது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியூ டெல்லி அப்படிங்கிற அமைப்பு தான் இதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வேளாண்மை, எண்ணெய் உற்பத்தி, பொறியியல், புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி உற்பத்தி, வங்கித்துறை, சிமெண்ட், காகித உற்பத்தி, சுரங்கம் மற்றும் உலோகம் போன்ற நிறுவனங்களில் சமுதாய பொறுப்புணர்வு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, சமுதாய பொறுப்புணர்வு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் நிறுவனங்களுக்கு இந்த தங்கமயில் விருது அளிக்கப்படும். பீகாக் த்ரோன் அப்படின்னு கூட நம்ம வரலாற்று செய்தியா படிப்போம். பீகாக் த்ரோன் உருவாக்கியவர் முகலாய பேரரசின் ஒரு மிகப்பெரிய அரசர் ஷாஜகான் அவர்கள். பீகாக் த்ரோன் அதுல கூட கோஹினூர் டைமண்ட் பதிக்கப்பட்டிருக்கும். அதை வந்து நாதிர்ஷா படையெடுக்கும் போது அதை கடத்தி அந்த நாட்டுக்கு கொண்டு போனாங்க. இன்னைக்கு இங்கிலாந்து அரண்மனையில இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க பீகாக் த்ரோன், மயிலாசனம் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இதுவும் ஒரு தங்க மயில் விருதுங்கிறது சமூக பொறுப்பு, அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட செயல்படக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியூ டெல்லி வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருது. இந்த நிலையில தான் கரூர் மாவட்டம் புகழூர் டிஎன்பிஎல் ஆலை வந்து அந்த ஆலையை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த நலிவுற்ற சமுதாய குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குதல், அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆங்கிலம் பேச்சுத்திறன் பயிற்சி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இலவச மருத்துவ முகாம்கள், அதே மாதிரி கண் மருத்துவ முகாம்கள் இதெல்லாம் நடத்தி தேவையான உதவிகள் வழங்குதல்ல, அரசு மருத்துவமனைகளுக்கும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல், இந்த மாதிரி திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குதல், ஸ்கில் டெவலப்மெண்ட் அது மாதிரி வழங்குதல், அதே மாதிரி கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குதல், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏரி குளங்கள் கால்வாய்கள்லாம் வந்து தூர்வாரி தூய நலத்திட்டங்களை வந்து நலப்பணி திட்டங்களை செயல்படுத்தி வந்தமைக்காக 2021ஆம் ஆண்டுக்கான தங்கமயில் விருதை வந்து கரூர் மாவட்டம் புகழூர் டிஎன்பிஎல் காகித ஆலைக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற நியூஸ் நம்ம பாக்குறோம். நன்றி நண்பர்களே, அடுத்து பார்க்கலாம். ஸோ கிராண்ட் ஸ்லாம் போட்டி என்று அழைக்கப்படக்கூடிய பிரெஞ்சு ஓபன் 2021 நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். வேர்ல்டுல வந்து கிராண்ட் ஸ்லாம்ங்கிற மிகப்பெரிய டென்னிஸ் தொடர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 தான் இம்பார்ட்டன்ட் கிராண்ட் ஸ்லாம்ல. அதுல ஆஸ்திரேலியன் ஓபன், பிரெஞ்சு ஓபன், யுஎஸ் ஓபன், விம்பிள்டன் ஓபன். ஸோ இந்த 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள். அதுல ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் நடக்கும். ஆஸ்திரேலியன் நடந்துருச்சு ஆக்சுவலா. ஆஸ்திரேலியன் ஓபன் 2021 பாத்தீங்கன்னா அதுல வந்து மென்ஸ் டைட்டில் ஒற்றையர் பிரிவுல மென்ஸ் டைட்டில் வாங்கினவங்க நோவாக் ஜோகோவிச், செர்பிய வீரர். அவர் யாரை எதிர்கொண்டார் பாத்தீங்கன்னா பீட்டட் டேனில் மெத்வதேவ், ரஷ்ய வீரரை எதிர்கொண்டு நோவாக் ஜோகோவிச் தான் ஆஸ்திரேலிய ஓபனை வென்றிருக்கிறார். இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இந்த கிராண்ட் ஸ்லாமையும் இந்த பிரெஞ்சு ஓபன், பிரெஞ்சு ஓபன் 2021 மென்ஸ் டைட்டில் வாங்கியிருக்கார் நோவாக் ஜோகோவிக். இவர் தான் செர்பிய வீரர் தான். அப்ப ஆஸ்திரேலியன் ஓபனும் அவர் தான், பிரெஞ்சு ஓபனும் அவர் தான் வாங்கியிருக்கார் 2021. இவர் யாரை இப்ப வின் பண்ணிருக்காரு அப்படின்னா ரஃபேல் நடால், ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடாலை வீழ்த்தி நோவாக் ஜோகோவிச் செர்பிய வீரர் பிரெஞ்சு ஓபன் 2021 வின் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ரஃபேல் நடால் வந்து 2020ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஓபன் வெற்றி பெற்றவர். இவர் 2020ல யாரை எதிர்கொண்டாருன்னு கேட்டீங்கன்னா நோவாக் ஜோகோவிச். 2021ல இவர் ரன்னர். இது 2020ல இவர் வந்து ரன்னர்.
அப்ப 2020 தவற விட்ட பிரெஞ்சு ஓப்பனை 2021 தக்க வச்சிருக்கிறார் நோவாக் ஜோகோவிச் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. விமன் டைட்டில் பாத்தீங்கன்னா விமன் டைட்டில் பர்போரா ரெச்கோவா அப்படிங்கிற செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க முதன்முறையாக இந்த கிராண்ட்ஸ்லாம் போட்டியில வெற்றி பெற்று தன்னுடைய வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அவங்க யாரை வெற்றி கொண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அனஸ்தேசியா பாவ்லியூசென்கோவா அப்படிங்கிற ரஷ்ய வீராங்கனையை வீழ்த்தி அவங்க பார்போரா ரெச்கோவா அப்படிங்கிற செக் குடியரசு நாட்டை வீராங்கனையவங்க முதல் முறையா இந்த போட்டியை பிரெஞ்சு கிராண்ட்ஸ்லாம் போட்டியை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து போகணும். அந்த பிரெஞ்சு ஓப்பன் மகளிர் சாம்பியன் அப்படி இவங்க தான் நம்ம சொன்ன அந்த பாரிஸ் நடைபெற்ற பிரெஞ்சு ஓப்பன்ல மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியனான மகிழ்ச்சியில் செக் குடியரசு வீராங்கனை பார்போரா கிரெச்சிகோவா அப்படிங்கிறவங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து மீராபாய் லோன் இந்தியன் வெயிட் லிப்டர் டு புக் ஸ்பாட் அட் டோக்கியோல நடைபெற இருக்கிற 2021 ஒலிம்பிக் போட்டியில இவங்க பங்கு பெற போறாங்க. மீராபாய் இவங்க இந்தியன் வெயிட் லிப்டிங்ல பாத்தீங்கன்னா சென்ட் மீராபாய் என்ட்ரி ஆஃப்டர் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஹர் பிளேஸ் ஃப்ரம் வேர்ல்ட் கோட்டா. வேர்ல்ட் ரேங்க் இவங்க 2வது இடம் பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இந்தியா ஹேஸ் சென்ட் டு லோன் என்ட்ரி மீராபாய் சானு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஆஃப்டர் former world champion placed second in the women's 49 kg world champion placed second place absolute ranking released by International Weightlifting Federation IWF ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல 2வது இடம் பிரிச்சிருக்காங்க. முதலிடம் சீன வீராங்கனை முதலிடம் இந்த பிஹைண்ட் சைனீஸ் ஹோவு சிஹுயி அப்படிங்கிறவங்க ஹியூயிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க வெயிட் லிப்டிங்ல, சைனா வீராங்கனை. அதுக்கப்புறம் 2வது வீராங்கனையா இந்திய வீராங்கனை மீராபாய் சானு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே ஹூ லிப்டட் a total 205 kg இன்க்ளூடிங் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்டு 119 kgல கிளீன் அண்ட் ஜெர்க் அப்படிங்கிற செக்ஷன்ல செக்யூர் பிரான்ஸ் மெடல். சரியா, ஏசியன் சாம்பியன்ல அவங்க ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க ஏசியன் சாம்பியன்ஷிப்ல. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. ஆக்சுவலா ஒலிம்பிக்கு குவாலிஃபைங் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே டாப் 8 ரேங்கிங்ல வேர்ல்ட் ரேங்கிங்ல இருக்கிறவங்க ஒலிம்பிக்ல பங்கு பெறலாம். இப்போ இவங்க 2வது இடத்துல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் இந்த ஒலிம்பிக்ல இடம்பெறுவதற்கான தகுதியை பெறுகிறார். ஸோ நன்றி நண்பர்களே. மீராபாய் சானு மறந்துடாதீங்க, கொஷின்ல கேட்பாங்க. ஒலிம்பிக் தகுதி பெற்ற வெயிட் லிப்டர் பளுதூக்கு போட்டியில பங்கு பெறக்கூடிய இந்திய வீராங்கனை. நன்றி நண்பர்களே. அடுத்து இது ஒரு எடிட்டோரியல் பேஜ். ஆக்சுவலா மீட் பரிட்டலசுச்சஸ் தபானி அப்படிங்கிற ஒரு நேம் ஆக்சுவலா வச்சிருக்காங்க. ஒரு கார்னிவோரஸ் ரெப்டைல். இது 240 மில்லியன் இயர் ஓல்ட்ஸ், ஒரு 240 மில்லியன் இயர்ஸ் அகோ, 240 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு ரெப்டைல். அந்த இனம் என்ன பேர் வைக்கிறதுன்றது நிறைய அதுல குழப்படி இருந்து. இப்ப பாத்தீங்கன்னா இதனுடைய இம்ப்ரெஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப 20th செஞ்சுரியில ரிசர்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரம் இந்தியன் Statistical Institute Kolkata carried out extensive studies rocks of இதான் முக்கியம் எரப்பள்ளி formation in what is now தெலுங்கானால எரப்பள்ளி formation of rocksல இந்த இம்ப்ரெஷன்ஸ் கிடைச்சிருக்குது. அது uncovering several fossils புதை படிமங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த படிமங்கள்ல ஒரு படிமங்கள் எடுத்திருக்காங்க. by studying some of these specimens stored at the institute, an international team has now thrown light carnivorous reptile
lived 240 million years ago. இந்த ரெப்டைல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் unknown to science. இந்த ஸ்பீசிஸோட ஜீனஸ் அதே மாதிரி ஸ்பீசிஸ் இதெல்லாம் வந்து முன்னாடி நேம் இல்லாமல் unknown to science-ஆ இருந்தது. இப்போ அதுக்கு நேம் வச்சுருக்கோம். நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் மேலே பார்க்குற இதுதான் நேம். ஆக்சுவலாக அந்த பரிட்டலசுச்சஸ் தப்பானி அப்படிங்கிற நேம் வச்சிருக்கிறாங்க. ஸோ நியூ இது தெலுங்கு நேம். ஆக்சுவலாக தெலுங்கில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜில் பாரி அப்படி பாரினா மீன்ஸ் ஹியூஜ்னு அர்த்தம், மிகப்பெரிய. தலா மீன்ஸ் ஹெட், தலைன்னு சொல்லுவோம்ல, இந்த தலானா ஹெட்டு. சுச்சஸ் அப்படின்னா இட்ஸ் அ நேம் ஆஃப் தி எஜிப்தியன் crocodile ஹெட்டட் டயட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா எகிப்தில் ஒரு முதலை இடத்தினுடைய தலையாக கருதப்படுறது இந்த சூச்சஸ் அப்படின்னு. இது எல்லாத்தையும் சேர்த்து பெரிய தலை கொண்ட ஒரு மிருகம், ஒரு ரெப்டைல் அப்படிங்கிறதுனால இந்த நேம் வச்சிருக்கிறாங்க. ஸோ பாரிட்டலை இல்லையா, பாரிட்டல சுச்சஸ் தப்பானி அப்படிங்கிற நேம் வச்சிருக்கிறாங்க. சரியாப்பா? இப்போ பாரிங்கிறது மிகப்பெரிய தலை, தலைங்கிறது தலை, சுச்சஸ்ங்கிறது எகிப்துல இருந்த ஒரு crocodileோட தலை அமைப்புல இருக்கிறதுனால நம்ம இந்த நேம் சூட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுல கேட்கலாம்னா ரீசன்ட்லி இன்வென்ஷன் ஆர் ரீசன்ட்லி இன்வென்டட் ஸ்பீசிஸோட இம்ப்ரெஷன் ஆர் ரீசன்ட்லி இன்வென்டட் ஃபாசில்ஸ், சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைப்படிம உயிரினம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதற்கு இந்திய ரிசர்ச்சர்ஸ் வந்து பெயர் சூட்டிய பெயர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இது பயனுள்ள தகவலாக அமையும். நன்றி நண்பர்களே. இன்னைக்கு பார்த்த நம்ம ஈவெண்ட்ஸ் நிறைய, ஒரு 13 ஈவெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் நமக்கு வந்து அதாவது இந்த வந்து ப்ரைஸில் ஆக்சுவலாக அது மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி சில ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து ஃபேம் இண்டியா பார்த்தோம். அதே மாதிரி ஜியோகிராஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸில் இந்த மாதிரி இன்வென்ஷன், இந்த ஸ்பீசிஸ் இன்வென்ஷன்லாம் அதில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸுங்கிறது எக்கனாமிக் ரிலேட்டடான நியூஸு, ஸோ அதை அதில் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து நம்ம gov.in அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டு அதை வந்து gov.in மாற்றிருக்காங்க அப்படின்னு டொமைன் நேம்ஸ் இது மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவரிங் மெசேஜாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸில் கவர் ஆகக்கூடிய நியூஸை அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதை இன்னும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பயன்பெறும் வகையில் நம்ம வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நாங்கள் அதை பெட்டராக செய்வோம். உங்களுடைய ஒத்துழைப்போடு இன்னும் சிறந்த முறையில் செய்யலான் இருக்கோம். ஸோ நன்றி நண்பர்களே. இன்னைக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறந்துடாம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு தகவலாக கிடைக்கும். ஸோ நன்றி.